ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் சோகத்தில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம செல்வியை பாத்திரம் விளக்க வச்சிட்டிங்களேன்னு ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனால் என்னையே காய்கறி வெட்ட விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காய்கறியெல்லாம் வெட்டலைங்க, அந்த பொண்ணு வெங்காயத்தை வெட்டதுக்கே எவ்வளோ அழுவுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன போய் வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைய போய் இப்படி வேலை வாங்குறிய பாட்டின்னு சொல்லி கேள்வி கேட்க, நான் சமைச்சிட்டேன்டி, அடுத்த மாதம் ஆப்ரேஷன் இருக்குது, கண்ணை கசக்கக்கூடாது, அதுக்காக தாண்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு பலாலன்னு சொல்லிட்டு விழுந்து ஸ்கூல் பிள்ளைக்கு ரெடி ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தர் செய்கிறாங்க. வாத்தியார் அதுக்கும் மேலே போயிட்டு இவர் தண்ணி பாட்டில் விலைக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறாரா. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, வீட்டில் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இப்படிலாம் மரியாதை கிடைக்குமா? இதெல்லாம் ரீல்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், ரியலில் கிடைக்கவே கிடையாது. போயிட்டு வா சனியனே அப்படின்னு நினைப்பாங்க போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி விழுந்து கவனிக்கிறத பார்த்தா குற்ற உணர்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சக்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது இவங்ககிட்ட வந்து டைட்டில், அதாவது கதையை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. மாமியாவை சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலை மட்டும் வச்சுட்டு கடைசியில் பார்த்தா எதுக்கு சமாளிக்கணும், எப்படி சமாளிக்கணும், ஏன் சமாளிக்கணும், யாருக்காக சமாளிக்கணும், என்ன இப்படி ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா காண்டாயிட்டாங்க அவங்க டீம் லீடரு. என்னங்க எழுதிருக்கீங்க, இந்த ஒரு ஆர்டிகிள்ஸை நான் போட்டதுக்கப்புறமா ஒருத்தராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டேன், ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சக்தி, உன்னால் மட்டும்தாம்மா இப்படி யோசிக்க முடியும், இந்த உலகத்தில் யாராலையும் இப்படி யோசிக்க முடியும். நீங்கள் வேணால் பொறுமையும் செய்கிறமா இருக்கலாமா, ஆனால் மற்ற பொண்ணுங்களாம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வேலன் வந்து எப்படியாவது அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு தென்னரசு ஒரு பிளான் பண்ணுறாரு. கடைசியில் அவருக்கு மனசில் என்ன தோணுது, இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படின்பாங்களே, அந்த மாதிரி டயலாக் அடிச்சிட்டாரு.